ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 27/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்கிறாங்க, எந்த 2 வார்த்தைகளின் ரகசியம் உங்களுடைய புத்தியில் இருக்கும் காரணத்தினால் பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் இருக்கின்றதுன்னு. பதில், இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கின்றது. அரைக்கல்பம் நாம் இறங்கிக் கொண்டே வந்தோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது ஏறுவதற்கான நேரம் ஆகும். தந்தை நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக உண்மையான ஞானத்தினை அளிக்க வந்துள்ளார். நமக்கு இப்பொழுது கலியுகம் முடிந்துவிட்டது. புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். எனவே இதன் மீது எல்லையில்லாத வைராக்கியம் உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளாகிய நாம் எதிலிருந்து வெளியேறி எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நான் ஒரே ஒரு முறை கல்பத்தின் சங்கமத்துல வந்து இப்பொழுது சுகத்தின் நாட்கள் வரப்போகின்றது என்று குழந்தைங்களுக்கு தைரியம் ஊட்டுகின்றேன். இப்பொழுது நீங்கள் துக்கதாமும் பயங்கரமான நரகத்துல இருக்கிறீங்க. நீங்கள் மட்டுமல்ல, முழு உலகமே பயங்கரமான நரகத்தில் இருக்கின்றது. என்னுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கும் நீங்கள் பயங்கரமான நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகம், திரேதா, துவாபர யுகம் கடந்து போய்விட்டது. கலியுகம் கூட உங்களை பொறுத்தவரை கடந்து விட்டது. உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கம யுகம் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது இந்த சரீரத்தையும் விட்டுவிடும். சதோ பிரதானமான ஆத்மாவிற்கு சத்யுகத்தில் புதிய சரீரம் வேண்டும். அங்கு எல்லாமே புதியதாக இருக்கும். குழந்தைகளே, இப்பொழுது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சத்யுகத்திற்கு எந்த ராஜ்யம் என்று கூறப்படுகின்றது என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, புது உலகத்துல ஒரு ராஜ்யம், ஒரு மொழி இருந்தது. அதற்கு அத்வைத ராஜ்யம் என்று கூறப்படுது. இப்பொழுது எவ்வளவு பிரிவுகள் உள்ளன, அநேக மொழிகள் உள்ளன. எப்படி மனிதர்களுடைய விருட்சம் வளர்ந்து கொண்டே போகின்றது, அதே போல மொழிகளுடைய விருட்சம் விருத்தி அடைந்து கொண்டே போகின்றது. பிறகு ஒரு மொழி இருக்கும். உலக சரித்திரம், பூகோளம் மீண்டும் நடைபெறும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எதெல்லாம் பக்தி காண்டம் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பக்திக்கு இறங்கும் கலையின் மார்க்கம்னு சொல்லப்படுது. ஞானம் என்பது ஏறும் கலையின் மார்க்கம். இதை புரிய வைப்பதற்கு நீங்க பயப்படாதீங்க. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் எதிர்க்கவும் செய்வாங்க தான். சாஸ்திரங்களில் விளக்கம் தருவார்கள். ஆனால் நீங்கள் யாருக்குமே சாஸ்திர விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடதங்கள் அல்லது கங்கை ஸ்நானம் செய்வது, தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு செல்லுவது ஆகிய இவை அனைத்தும் பக்தி காண்டமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நமக்கு கிடைத்திருக்கும் ஒரே மருந்து என்ன என்றும் எதற்கு 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும் என்றும் பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, தங்க யுகத்திலிருந்து இறங்கி தமோ பிரதான புத்தி உடையவர்களாக ஆகியுள்ளார்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். அதற்காக ஒரே ஒரு மருந்து கிடைக்கின்றது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும்னு தந்தையும் சொல்றாரு. நீங்கள் அமர்ந்திருப்பதே பாவங்களை சாம்பலாக்க. எனவே மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது. இல்லை என்றால் அது 100 மடங்கு ஆகிவிடும். விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். பிறகு அவர்களால் ஏற முடிவது கடினமாக இருக்கும். இந்த காமம் முதல் நம்பர் எதிரி ஆகும். 5 அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தார்கள் என்றால் எலும்புகள் முற்றிலுமே நொறுங்கி போய்விடும். ஒருவேளை இறந்தும் போகலாம். மேலிருந்து விழுவதால் ஒரேடியாக சுக்கு நூறு ஆகிவிடுகிறார்கள். தந்தையிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறி கருப்பு முகமாக ஆக்கினார் என்றால் அசுர உலகத்திற்கு சென்று விடுவார். அதாவது இங்கிருந்து இறந்து விட்டார். அவரை பிராமணர் என்றும் கூற மாட்டார்கள், சூத்திரர் என்றே அழைக்கப்படுவார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யார் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, துறவர மார்க்கத்தினர் இந்த ஞானம் கொடுக்க முடியாது. நிறைய பேரை வெளிநாடுகளிலிருந்து தன்வசமாகி கூட்டி வர்றாங்க.
போகலாம் வாருங்கள்னு. நாங்கள் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறோம் என்கிறார்கள். இப்பொழுது சந்நியாசிகள் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. இப்பொழுது இறைவன் வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது அவருடைய குழந்தைகள், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியுள்ளீர்கள். இறைவன் உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார். உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரோ நிராகாரமானவர் ஆவார். பிரம்மா மூலமாக உங்களை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாபா பாபா என்று நீங்கள் அவருக்கு கூறுகின்றீர்கள். பிரம்மாவோ இடையில் விளக்கம் தருபவர், பாக்கியசாலி ரதம் ஆவார். இவர் மூலமாக பாபா உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் கூட தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நீங்கள் ஓட வேண்டியது இல்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, தூய்மை ஆனவர்களாக ஆக்கி கொண்டு இருக்கிறீங்க. சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு விட்டு செல்றாங்க. இங்கு தந்தையோ சொல்லுகின்றார், கணவன் மனைவி வீட்டில் தாராளமாக சேர்ந்திருங்கள். பெண் என்பவர் பாம்பை போல. அதனால் நாம் பிரிந்து போய்விட்டோம் என்றால் விடுபட்டு விடுவோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. அவ்வாறு ஓடுபவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த விகாரி உலகத்தின் மீது வைராக்கியம் உள்ளது. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும்னு பாபா சொல்றார். நெக்ஸ்ட், சூத்திரரை அழைத்து வந்தால் என்ன ஆகும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, என்னுடைய குழந்தையாக ஆகி எந்த ஒரு கிரிமினல், அதாவது குற்றமான செயலும் செய்யாதீங்க. இல்லை என்றால் கல்புத்தி ஆகிவிடுவீர்கள். இந்திர சபையின் கதை கூட இருக்கின்றது இல்லையா? சூத்திரரை கூட்டி வந்ததால் இந்திர சபையில் அவரது துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. பிறகு அவருக்கு சாபம் கொடுத்து விட்டார். உண்மையில் இந்த சபையில் கூட எந்த ஒரு பத்தித்தமானவரும் வர முடியாது. இந்த தந்தைக்கு தெரியுமோ இல்லையோ, தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அதனால் மேலும் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடுகின்றது. தூய்மையற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்கு விசிட்டிங் ரூம், அதாவது வரவேற்பு அறை போதுமானது. தூய்மையாவதற்கான உத்தரவாதம் கொடுத்தால், தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் பிறகுதான் அனுமதிக்க வேண்டும்னு பாபா சொல்லி இருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.